ஸோ மிதுன ராசி இவங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட வேலை தொழில் சார்ந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவாக செயல்படுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான டிசிஷன்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க. பெரிய அரியணை போகிறது, இப்போ ஜூனியர் பொசிஷனில் இருக்காங்கன்னா சீனியர் பொசிஷனுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறது, வேற ஏதாவது பெருசா நம்ம சாதிக்கணும் நம்மளுடைய துறையில அப்படின்னு நினைக்கிறது, ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா வரணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மேற்கொள்வாங்க பெண்களா இருக்கிறவங்க. ஆண் நபரா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய சப்போர்ட்டால அவங்களுடைய அந்த பொசிஷனை பெரிய இடத்துக்கு கொண்டு போறதுக்கும் அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்குமான சில வேலைகளை வந்து செய்வாங்க. அந்த மாதிரி அந்த பெண்ணுடைய சப்போர்ட் அந்த ஆண்களுக்கு வந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி எப்படி பார்த்தாலுமே அவங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மிகப்பெரிய பதவி உயர்வுகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ மிதுன ராசிக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுடைய பண வரவை அவங்க வந்து உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு அவங்களுடைய நிதி நிலைமையை தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஈஸியா வேலை பார்ப்பாங்க, பணம் வந்து வந்துடும். இவங்களே கூட அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த குரு பயிற்சியில ஒரு பணமும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். இல்ல அவங்க அந்த பணத்திற்கான மதிப்பு தெரிஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 20,000 சம்பாதிக்க வேண்டிய இடத்துல ஒரு 10,000 கிடைக்கும். அதுவும் கஷ்டப்பட்டு கிடைக்கும். அது ஏன்னா அந்த மதிப்பு தெரியணும் அப்படின்றதுக்காக. அப்போ இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா அது வந்து சக்சஸ் ஆகும். ஆனா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த சக்சஸ கொண்டு வர மாதிரி இருக்கும். ஒரு கடனே போய் கேட்குறாங்கன்னா கூட கடன் ஈஸியா கிடைக்காது. கடன் கிடைச்சிரும். ஆனா அது கிடைக்கிறதுக்குள்ள இவங்க நிறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். ஸோ கடன் குடுக்கணும்னு நினைப்பாங்க. குடுத்துருவாங்க. குடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய தடங்கல்கள் ஏற்பட்டு, அது நிறைய கஷ்டங்கள் பட்டு அந்த கடன் குடுக்குற மாரி இருக்கும். ஏன்னா, மறுபடியும் அந்த கடன் வாங்கக்கூடாது. மறுபடியும் அந்த கடன குடுக்கக்கூடாது. இப்படி ஒரு கடனாளியாவே இருக்கக்கூடாதுன்றது அவங்க பாடம். ஒரு பாடம் புகட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு அந்த வேல்யூ தெரிஞ்சு அதனுடைய விஷயங்களை சக்சஸ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து கண்டிப்பாக வளர்த்துக்க பார்க்கணும். நான் ஆல்ரெடி டாப் லெவலில் இருக்கேன் அப்படின்னாலும் சரி, அதுக்கு மேலே வர்றதுக்கான விஷயங்களும் நடக்கும். வேற யாருன்னா காத்துட்ருப்பாங்க. அப்போ அதை தாண்டி அவங்க அந்த ஸ்கில்ஸை இன்னுமே டெவலப் பண்ணணும். இல்லை அது டெவலப் பண்ணதை கரெக்டாக இருக்கான்றதுக்காக கூட ஒன்ஸ் நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து ஒரு ரீஅனலைஸ் வந்து பண்ணணும்.